ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எங்க பார்த்தாலுமே நானுமே கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லா இடத்துலையும், எல்லா யூடியூப் சேனல், எங்க ரீல்ஸ் இல்ல ஷார்ட்ஸ் எது பார்த்தாலுமே 12th போர்டு எக்ஸாம் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் வந்து ரிலீஸ் ஆகி வெளியில வந்துகிட்டு இருக்கு. கரெக்டா? எனக்கு உடனே ஒரு யோசனை, உண்மையிலேயே ரிலீஸ் ஆயிடுச்சா? அதுதான் உண்மையான டைம் டேபிளா அப்படின்னு பார்த்தா, நம்ம தமிழ்நாடு அஃபீஷியல் வெப்சைட், கவர்மெண்ட் வெப்சைட்ல வந்து செக் பண்ணா இன்னும் எந்த இன்டிமேஷனும் வரல. ஏன்னா எப்போ எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு வேணா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இன்னும் நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் ஆகலை. ஓகே சார், அப்போ எப்போ சார் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா, கண்டிப்பா அக்டோபர் மந்த் நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ இப்பதான் வெக்கேஷன்லாம் முடிஞ்சு, குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு, ஹாலிடே முடிச்சு இப்பதான் ஸ்கூலுக்கு என்டர் ஆயிருப்போம். ஸோ கண்டிப்பா இந்த வாரத்துல வந்துடலாம். ஏன்னா அடுத்த வாரத்துல மறுபடி நம்மளுக்கு ஹாலிடேஸ் இருக்கு. கரெக்டா? தீபாவளி ஹாலிடேஸ் எல்லாம் இருக்கிறதுனால இந்த வாரத்திலேயே நம்மளுக்கு எக்ஸாம் பத்தின அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ரைட்? ஸோ எக்ஸாம் டைம் டேபிள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார், இந்த வாரத்துல எக்ஸாம் பத்தின அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா எப்போ எக்ஸாம் இருக்கும்? எலெக்ஷன் இருக்குல்ல, வர வருஷத்துல எலெக்ஷன் இருக்கு. அப்போ எக்ஸாம் முன்னாடியே வந்துருமா சார்? பிப்ரவரியிலேயே ஸ்டார்ட் ஆயிடுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம், போர்டு எக்ஸாம் மார்ச் மந்த்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 12th ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் 10th கிளாஸ். கரெக்டா? அப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் மார்ச் மந்த்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இத்தனை வருஷமா அப்படிதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அதுல எந்த மாற்றமும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ மார்ச் மந்த் அப்படின்னா எக்ஸாக்டா எந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகும்? எக்ஸாக்டா நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே என்னது? அசம்ஷன், ப்ரெடிக்ஷன் தான். எல்லாமே ஒரு கணிப்பு தான். இத்தனை வருஷம் நடந்திருக்கு. கரெக்டா? அதுல இருந்து நம்ம கணிப்பு தான் சொல்ல முடியும். அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயே நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றேன்னா, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணா மார்ச் ஒரு 3வது வாரம் இல்ல 4வது வாரத்துல எக்ஸாம் முடிஞ்சிடும். ஏப்ரல் ஒரு மாசம் ஃபுல்லா பேப்பர் கரெக்ஷன்ல இருந்தாலும் மே மந்த்ல நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். இத்தனை வருஷமா மே வாரத்திலேயே நம்மளுக்கு என்ன வந்துடும்? கண்டிப்பா ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ யூசுவலா மார்ச் 2வது வாரத்துல ஸ்டார்ட் ஆகிற எக்ஸாம் கண்டிப்பா மார்ச் வாரத்திலேயே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, சோ இந்த வீடியோல நான் கிளாரிட்டி கொடுக்கணும்னு சொல்ல நினைச்சது இதுதான். எங்கேயாவது டைம் டேபிள் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து யாராவது டைம் டேபிள்லாம் கொடுத்தா நம்பாதீங்க. இன்னும் அபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இந்த வீக் இல்ல அடுத்த வாரம், இந்த மாசத்துல கண்டிப்பா என்னைக்கு எக்ஸாம் இருக்கு அந்த டீடைல்டு டைம் டேபிள் உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மார்ச் வாரத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த பீரியட் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இந்த 4 மாசத்தை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டா ஃபுல் மார்க் வாங்கலாம் பப்ளிக் எக்ஸாம்ல 600க்கு 600 அப்படின்றத இன்னொன்னு ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். கரெக்டா? இதே சேனல்ல இருக்கும், போய் பாருங்க. சோ ஆல் தி வெரி பெஸ்ட். எந்த இன்டிமேஷனையும் வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இன்னும் எந்த அபிஷியல் இன்ஃபர்மேஷனும் வரல. வந்ததும் கண்டிப்பா நானே உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஓகே.